கொள்ளையடிக்கும் திமுக அரசு, ஆதாரத்துடன் உச்சநீதிமன்றத்தில் பாய்ந்த அதிரடி வழக்கு, நீதிபதிகள் கடும் ஆவேசம், மு.க. ஸ்டாலினுக்கு போடப்பட்ட தடை உத்தரவு. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே இந்து கோயில்களில் வரும் வருமானத்தை கொண்டு திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள் கட்டுவதில் கவனம் செலுத்துகிறார்கள். இதை எதிர்த்து ஏற்கனவே மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது. அதில் பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு சொந்தமான நிதியிலிருந்து 4.54 கோடி மதிப்பீட்டில் உத்தமபாளையத்தில் திருமண மண்டபம் கட்ட தமிழக அரசு முடிவெடுத்துள்ளது. ஆனால் இது அறநிலையத்துறை விதிகளுக்கு எதிரானது. பக்தர்கள் கோவில்களுக்கு கொடுக்கும் நிதியில் திருமண மண்டபம் கட்டக்கூடாது என்பதை தமிழக அரசு கடைபிடிக்காமல் தவறான வழியில் இந்த பணத்தை செலவு செய்கிறது. மேலும் உத்தமபாளையம் திருக்காலத்தீஸ்வரர் மற்றும் நரசிங்க பெருமாள் கோயில் பெயரில் 400 கோடி நிதி உள்ளது. இதையும் பழனி ஆண்டவர் கோயில் நிதியையும் வைத்து திருமண மண்டபத்தை தமிழக அரசு கட்ட திட்டமிட்டுள்ளது. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கூறியிருந்தார். இதை விசாரித்த உயர் நீதிமன்ற மதுரை கிளை இதுகுறித்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்று கடந்த ஜனவரி மாதமே உத்தரவிட்டிருந்தது. ஆனால் இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள். மதுரை உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு தடை போடுமாறு கோரிக்கை வைத்தார்கள். இந்த மனு மீதான விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் விக்ரம்நாத், சந்தீப் மேத்தா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர்கள் உச்சநீதிமன்ற மதுரை கிளை உத்தரவுக்கு இடைக்கால தடை போட மறுத்துவிட்டார்கள். மாறாக பக்தர்கள் அளிக்கும் காணிக்கையை திருமண மண்டபங்கள் கட்டுவதற்கு அல்ல, திருமண மண்டபங்களில் ஆபாச படங்கள் ஒளிபரப்ப கோயில் நிதி பயன்படுத்த வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்கள். மேலும் இந்த நிதியை வைத்து வர்த்தக வளாகங்களும் கட்டக்கூடாது. அதே சமயம் பக்தர்கள் கோவில்களுக்கு நன்கொடையாக கொடுக்கும் பணத்தை கொண்டு கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள் வேண்டுமானால் கட்டலாம். அதனால் தமிழக அரசு இந்த கோவில் நிதியை கொண்டு திருமண மண்டபம் கட்டுவதை உடனே நிறுத்த வேண்டும் என்று ஒரு தடை உத்தரவு போட்டுள்ளார்கள். அதோடு இதுகுறித்து வருகிற 19ஆம் தேதிக்குள் தமிழக அரசு நீதிமன்றத்திற்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். இதன் காரணமாக தமிழ்நாடு முழுக்க உள்ள கோயில்களில் உள்ள மொத்த நிதியையும் கொண்டு திருமண மண்டபங்கள், வணிக வளாகங்கள் கட்டி தங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிக்கலாம் என்று திட்டமிட்டு வந்த திமுக அரசுக்கு தற்போது சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அறநிலையத்துறையின் சட்ட திட்டங்களை மீறி மு.க. ஸ்டாலின் உத்தரவை அமல்படுத்த வரிந்து கட்டி கொண்டு திரிந்த அமைச்சர் சேகர் பாபு நீதிமன்றத்தின் இந்த உத்தரவால் ஆஃப் ஆகிவிட்டார். அடுத்த செய்தி. கொங்கு மண்டல அரசியலில் திடீர் திருப்பம், மனைவியின் சொந்த தொகுதியில் களமிறங்கும் அண்ணாமலை, ஆதரவாளர்கள் உற்சாகம். தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலைக்கு எதிராக தற்போது திமுக சில சர்ச்சை செய்திகளை பரப்பி வருகிறது. குறிப்பாக அவரது இமேஜை டேமேஜ் பண்ண வேண்டும் என்பதற்காக திமுக, அதிமுக என்ற 2 கட்சிகளுமே அவருக்கு எதிராக செயல்படுகிறார்கள். என்றாலும் அண்ணாமலை நேற்று முன்தினம் அந்த அவதூறு செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மீடியாக்களுக்கு ஒரு பேட்டி அளித்திருந்தார். அதோடு தனது ஆதரவாளர்களை சந்தித்து யாரும் சோர்ந்து போக வேண்டாம், விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கும் நல்ல முடிவை எடுப்பேன் என்று அவர் கூறியிருந்தார். அந்த முடிவு என்னவென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலையை கோவையில் உள்ள ஒரு தொகுதியில் போட்டியிட வைக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்தி வந்தார்கள். ஆனால் அண்ணாமலையோ சில அரசியல் ரீதியான குழப்பங்களால் அதற்கு சரியான பதில் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்தார். இதற்கு முக்கிய காரணம் டெல்லி மேலிடத்தின் முடிவை அண்ணாமலை எதிர்நோக்கியிருந்தார். குறிப்பாக பாஜக சார்பில் எந்தெந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு பட்டியலை அவர் அமித்ஷா இடத்தில் கொடுத்திருந்தார். ஆனால் அதற்கு எந்த முடிவும் எடுக்காமல் இருந்த அமித்ஷா சமீபத்தில் அந்த பட்டியலை டிக்கடித்து மீண்டும் தமிழக பாஜகவுக்கு அனுப்பி அதில் இடம்பெற்றுள்ள தொகுதிகளில் அனைவரையுமே இப்போதே தேர்தல் பணியாற்ற தொடங்கி விடுங்கள் என்று உத்தரவு போட்டுள்ளார். அதன் காரணமாகவே உற்சாகமடைந்து விட்டார் அண்ணாமலை. காரணம் 2026 சட்டமன்ற தேர்தலில் கோவை வடக்கு தொகுதிகளில் வேட்பாளராக களமிறங்க அண்ணாமலை திட்டமிட்டிருந்தார். காரணம் அது அவரது மனைவியின் சொந்த ஊராகும். அதோடு 2024 மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை கோவையில் போட்டியிட்ட போது கோவை வடக்கு தொகுதியில் 74,274 வாக்குகளை பெற்றிருந்தார். அதே தொகுதியில் அதிமுக 28,998 வாக்குகளும், திமுக 80,963 வாக்குகளும் பெற்றிருந்தார்கள். இதனால் இப்போது பாஜகவுடன் அதிமுகவும் கூட்டணி வைப்பதால் அண்ணாமலை அந்த தொகுதியில் போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெற்று விடுவார். அவரது வெற்றி என்பது இப்போதே உறுதியாகிவிட்டது. குறிப்பாக இந்த தொகுதியில் பாஜக போட்டியிடுவதற்கு அமித்ஷா கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டதால் கோவை வடக்கு தொகுதியில் அண்ணாமலை களம் இறங்க போவது தற்போது உறுதியாகிவிட்டது. இந்த செய்தி அண்ணாமலை தரப்பிலிருந்து வெளியானதை அடுத்து அவரது ஆதரவாளர்கள் கடும் உற்சாகம் அடைந்துள்ளார்கள். அதனால் கடந்த 2 முறை தோல்வி அடைந்து வந்த அண்ணாமலை இந்த முறை கண்டிப்பாக வெற்றி பெற்று சட்டசபைக்குள் சென்று
வென்று விடுவார் என்பதும் உறுதியாகி இருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமையும் போது அண்ணாமலை அமைச்சர் ஆவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறுகிறார்கள். அடுத்த செய்தி, கொடிக்கம்ப விவகாரத்தில் மாவட்ட கலெக்டர்களுக்கு அழைப்பு விடுத்த நீதிபதி. உயர் நீதிமன்றத்தில் நடந்த பரபரப்பு விவாதம். தமிழ்நாடு முழுக்க பொது இடங்கள் மட்டுமின்றி தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ளாட்சித்துறைக்கு சொந்தமான இடங்களில் ஜாதி மத அமைப்புகளின் கொடிக்கம்பங்கள் எந்தவித அனுமதியும் பெறாமல் நடப்பட்டுள்ளன. இது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் நடைபாதைகளில் பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதோடு பல இடங்களில் கொடிக்கம்பங்கள் விழுந்து சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கிறது. இதுபோன்ற பல குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து கடந்த ஜனவரி மாதமே பொது இடங்களில் உள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற வேண்டும் என்று மதுரை உயர் நீதிமன்றம் அதிகாரிகளுக்கு உத்தரவு போட்டது. என்றாலும் தமிழக அரசும் அதிகாரிகளும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதன் காரணமாகவே மீண்டும் உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை தாமாக கையில் எடுத்து தமிழக அரசுக்கு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அதன் பிறகுதான் இந்த விஷயத்தில் திமுக அரசு நடவடிக்கை எடுக்க தொடங்கியது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாடு முழுக்க பொது இடங்களில் திமுக கட்சி கொடிதான் அதிகமாக ஆக்கிரமித்துள்ளது. அதன் காரணமாகவே இந்த கொடிக்கம்பங்களை அகற்றுவதில் அதிகாரிகளும் ஆர்வம் காட்டவில்லை. அப்படி திமுக கொடிக்கம்பங்களை அகற்றினால் ஆளுங்கட்சியின் எதிர்ப்புக்கு ஆளாக வேண்டி வரும் என்பதனால் அதை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். என்றாலும் மீண்டும் உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்ததால் மாவட்ட கலெக்டர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டது. இதுகுறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னதை அடுத்து நேற்று உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி இளந்திரையன் அமர்வில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் கலெக்டர்கள் ஆஜராகி கொடிக்கம்பங்கள் அகற்றுவதற்கு தாங்கள் எடுத்த நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்தார்கள். அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரவீந்திரன் கொடிக்கம்பங்களை அகற்றுவதற்காக மாவட்ட அளவில் குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பது மற்றும் கொடிக்கம்பங்களை அகற்றுவது சம்பந்தப்பட்ட வழிகாட்டுதல் நெறிமுறைகள் அடங்கிய தமிழக அரசாணை ஒன்றையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதில் அரசியல் கட்சிகள் சார்பில் நிகழ்ச்சிகளுக்கு நடத்தப்படும் கொடிக்கம்பங்கள் சாலையில் நடவே கூடாது, அதோடு 3 நாட்களுக்கு மேல் அந்த கொடிக்கம்பங்கள் சாலையில் இருக்கக்கூடாது என்ற நெறிமுறைகளையும் வகுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அந்த அரசாணையை வரவேற்ற நீதிபதிகள் இந்த நெறிமுறைகளை அமல்படுத்தாவிட்டால் சம்பந்தப்பட்ட மாவட்ட கலெக்டர்கள் அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை தொடரப்படும் என்று எச்சரித்தார். அதையடுத்து இந்த வழக்கு விசாரணை அக்டோபர் 15ஆம் தேதிக்கு நீதிபதி இளந்திரையன் ஒத்திவைத்தார். காவல்துறையின் கெடுபிடி. நீதிமன்றத்துக்கு போன விஜய். கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சி, அரியலூர் பகுதியில் நடிகர் விஜய் தனது பரப்புரையை நடத்தினார். அப்போது கூட்டம் அதிகமாக இருந்ததால் அன்றைய தினம் அவரால் பெரம்பலூர் சென்று மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்ய முடியவில்லை. இதையடுத்து நாளை மறுநாள் மயிலாடுதுறை, நாகை போன்ற பகுதிகளில் விஜய் பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டுள்ளார். என்றாலும் விஜயின் பிரச்சாரங்களுக்கு காவல்துறை மிக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இதன் காரணமாக விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அவசர மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் திமுக, அதிமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் தற்போது தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு இல்லாத அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு மட்டுமே காவல்துறை அதிகப்படியான கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. அதனால் மற்ற கட்சிகளை போன்று எங்களுக்கும் கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என்று விஜய் தரப்பு மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அதோடு நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பகுதிகளை குறிப்பிட்டு காவல்துறையிடம் அனுமதி கேட்டால் அந்த பகுதிகளை தவிர்த்துவிட்டு தாங்கள் சொல்லும் பகுதியில் மட்டுமே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கண்டிஷன் போடுகிறார்கள். இதனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினால் மக்களை சரிவர சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது என்றும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார்கள். இந்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது.